தங்கம் வாங்க இது பொன்னான நேரம். தங்கமயில் வழங்கும் பிக் பாக்ஸ் ஆஃபர். இச்சலுகை மே 31ஆம் தேதி வரை மட்டுமே. கட்சி ஆரம்பித்த 2 வருடங்களில் தமிழகத்தில் ஆட்சியை பிடித்திருக்கும் தாவேகா அரசியல் அரங்கில் பெரும் ஆச்சரியமாக பார்க்கப்படுகிறது. சாதி மதம் பார்க்காமல் பணத்துக்கு மயங்காமல் விஜய் என்ற ஒற்றை மனிதர் மேல் நம்பிக்கை வைத்து வாக்களித்துள்ளார்கள் தமிழக மக்கள். விஜயும் அந்த பொறுப்பை உணர்ந்ததால் தான் ஆட்சிக்கு வந்துட்டோம், ஒரு ஆட்டம் ஆடி பாத்திரலாம்னு நினைக்காதீங்க. உங்கள யாருக்காவது அப்படி ஒரு எண்ணம் இருந்தா இப்பவே எரேஸ் பண்ணிடுங்கன்னு பதவியேற்பு விழாவிலேயே தன் கட்சி எம்எல்ஏக்களுக்கு பகிரங்க எச்சரிக்கை விடுத்தார். விஜயின் அந்த பேச்சு பலராலும் பாராட்டப்பட்டது. ஆனால் கோவை கவுண்டம்பாளையம் எம்எல்ஏ கனிமொழி சந்தோஷ் அரசு அதிகாரிகளை தனது வீட்டிற்கு அழைத்து ஆய்வுக் கூட்டம் நடத்தியதாக சமூக வலைதளங்களில் எழுந்துள்ள சர்ச்சை பெரும் பேசு பொருளாக மாறியுள்ளது. விஜயின் பேரை கெடுத்துறாதீங்க என்று தாவேகாவினரே சமூக வலைதளங்களில் கொந்தளிக்க ஆரம்பித்துள்ளனர். கவுண்டம்பாளையம் பொது சுகாதாரத்துறை அதிகாரிகளை சந்தித்து தொகுதியில் பொது சுகாதார சேவைகளை மேம்படுத்துவது தொடர்பாக துரிதமான நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என வலியுறுத்தினேன் என்று தனது எக்ஸ் தள பக்கத்தில் பதிவிட்டிருந்தார் கவுண்டம்பாளையம் தொகுதி எம்எல்ஏவான கனிமொழி சந்தோஷ். அந்த பதிவுதான் தற்பொழுது சர்ச்சையை பற்ற வைத்திருக்கிறது. அரசு அதிகாரிகளை கனிமொழி சந்தோஷ் தனது வீட்டிற்கு அழைத்து ஆய்வுக் கூட்டம் நடத்தியிருக்கிறார். களத்திற்கு சென்று ஆய்வு செய்யாவிட்டாலும் எம்எல்ஏ அலுவலகத்திலாவது அதிகாரிகளை சந்திப்பதுதான் முறையாக இருக்கும் என்று கண்டன குரல்கள் எழுந்துள்ளது. குறிப்பாக அரசு அதிகாரிகளை பிளாஸ்டிக் சேர்களில் அமர வைத்துவிட்டு கனிமொழி சந்தோஷ் சோபாவில் அமர்ந்திருப்பது பண்ணையார்த்தன மனநிலை எனவும் பலரும் விமர்சிக்க ஆரம்பித்துள்ளனர். ஏனெனில் முதலமைச்சர் விஜய் திமுக மீது வைத்த விமர்சனங்களில் மிக முக்கியமான விமர்சனம் திமுக பண்ணையார் மனப்பான்மை கொண்ட கட்சி என்பதுதான். திமுகவின் அமைச்சர்கள் முதல் முக்கிய நிர்வாகிகள் வரை பண்ணையார் மனப்பான்மையிலேயே செயல்படுகின்றனர் என்று ஆதவர்ஜனா தொடங்கி தாவேகாவின் முன்னணி தலைவர்கள் பலர் தேர்தல் பிரச்சாரத்தில் விமர்சனம் செய்திருந்தனர். குறிப்பாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவனுக்கு பிளாஸ்டிக் சேர் போடப்பட்ட விவகாரத்தை குறிப்பிட்டு தாவேகாவினர் தொடர்ந்து பிரச்சாரம் செய்தனர். பண்ணையார் மனநிலை அகற்றப்பட வேண்டும் என்று கூறி ஆட்சிக்கு வந்துள்ளது தாவேகா. அப்படி இருக்கையில் ஒரு தாவேகா எம்எல்ஏவே பண்ணையார் மனநிலையுடன் செயல்படலாமா என்று தற்பொழுது பலரும் விமர்சனம் செய்ய ஆரம்பித்துள்ளனர். இது தொடர்பாக விளக்கம் கொடுத்து கனிமொழி சந்தோஷ் வெளியிட்டுள்ள வீடியோவில், நான் என் வீட்டில் பெரிய சோஃபாவில் அமர்ந்து கொண்டு அதிகாரிகளை பிளாஸ்டிக் சேரில் அமர வைத்து அவமதித்த விமர்சிக்கிறாங்க. அதிகாரிகள் சந்திப்பு நடந்தது எங்கள் வீடு இல்ல, இது என்னுடைய ஜோதிட அலுவலகம். உங்க எல்லோருக்கும் நான் இதற்கு முன்பு ஒரு ஆஸ்ட்ராலஜராக இருந்தேன்னு தெரியும். அந்த ஜோதிட அலுவலகம் தான் இது. இது என் இருக்கை. இந்த அலுவலகத்திற்குள் யார் வேண்டுமானாலும் எப்போது வேண்டுமானாலும் வரலாம் என்று குறிப்பிட்டுள்ளதுடன் அதிகாரிகளை அமர வைத்த சேர் குவாலிட்டியான லெதர் சேர் என்றும் குறிப்பிட்டுள்ளார். மக்கள் பணி செய்யறதுக்கு தளபதியால ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ஆனா என் மேல ஏன் எல்லோருக்கும் கோபம்னு தெரியல. ஒரு பெண் வெளியே வந்து வளர்றது பிடிக்கலையான்னு தெரியல. நான் யாரையும் வீட்டுக்கு அழைத்து பேசவில்லை. எம்எல்ஏ அலுவலகம் இன்னும் ரெடியாகாததால என் அலுவலகத்துல சந்திச்சேன். அரசியல் நாகரிகம் என்ன என்பது எனக்கும் தெரியும் என்று பதிலளித்திருக்கிறார். கனிமொழி சந்தோஷ் இப்படி சர்ச்சையில் சிக்குவது இது முதல் முறையல்ல. ஜோதிடம் பார்ப்பதில் ஆர்வம் கொண்ட இன்ஸ்டா பிரபலமான கனிமொழி சந்தோஷ் வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட போதே சமூக வலைதளத்தில் சர்ச்சையில் சிக்கினார். புற்றுநோய்க்காக அறுவை சிகிச்சை செய்தால் ஒருவர் பிழைத்துக் கொள்வதற்கான வாய்ப்பு எவ்வளவு உள்ளது என்பதை கூட ஜோதிடம் மூலம் அறியலாம் என்று கடந்த காலங்களில் அவர் பேசிய வீடியோக்களை பகிர்ந்து பலரும் ட்ரோல் செய்தனர். அதையெல்லாம் கடந்துதான் அவர் 42,140 வாக்குகள் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றார். அத்துடன் சர்ச்சை ஓயவில்லை. BAPL படித்துள்ளதாக தன் அபிடவிட்டில் குறிப்பிட்டுள்ள கனிமொழி சந்தோஷ் தன் பெயருக்கு முன்னால் டாக்டர் என்று குறிப்பிட்டிருக்கிறார். உண்மையில் அவர் டாக்டரா என்ற சர்ச்சையும் வெடித்தது. அது தொடர்பாக அவரிடம் கேட்டபோது, நான் சட்டம் படித்துள்ளேன், அடிப்படையில் நான் வழக்கறிஞர், ஜோதிடத்தில் ஆர்வம் இருப்பதால் அதில் டாக்டரேட் முடித்துள்ளேன். மருத்துவம் படித்த டாக்டராக இருந்தாலும் சரி, ஏதாவது ஒரு துறையில் முனைவர் பட்டம் பெற்றிருந்தாலும் சரி, பொதுவாக டாக்டர் என்றுதான் குறிப்பிடுவார்கள். அப்படி இருக்கும்போது டாக்டர் என்று என்னை அழைப்பது இயல்பான ஒன்றாகிவிட்டது. என் சமூக வலைத்தள வீடியோக்கள் பெரும்பாலும் உடல்நலம் சார்ந்த பதிவுகள் அதிகமாக இருக்கும். அதனால் டாக்டர் படித்துவிட்டு இவ்வாறு சர்ச்சையாக பேசுகிறேன் என்று தவறாக புரிந்து கொண்டு விட்டார்கள் என்று விளக்கமளித்தார். இப்படி தொடர்ந்து சர்ச்சையில் சிக்கி வரும் இந்த கனிமொழி சந்தோஷ் யார்? கோவை நரசிம்மநாயக்கன் பாளையம் பகுதியை சேர்ந்த கனிமொழி சந்தோஷ் டைல்ஸ் மற்றும் கிரானைட் தொழில் செய்து வருகிறார். ஜோதிடர், பிசியோதெரபிஸ்ட், வாஸ்து நிபுணர் என பன்முகங்களை கனிமொழி சந்தோஷ் கொண்டுள்ளார். தொழிலதிபராகவும் சமூக வலைதளங்களிலும் பிரபலமாக இருந்து வரும் இவரின் சொத்து மதிப்பு சுமார் 25,50,00,000 ரூபாய் என்று தன் பிரமாண பத்திரத்தில் குறிப்பிட்டுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது.
உங்கள் அபிமான தங்கமயிலில் களை கட்டும் பிக் பாக்ஸ் பிக் சேவிங்ஸ் கொண்டாட்டம். தங்கமான ஆஃபரை தேர்வு செய்ய பொன்னான நேரம் இது. இன்றே உங்கள் அருகாமையில் உள்ள தங்கமயில் ஷோரூமிற்கு விரைந்திடுங்கள். இச்சலுகை மே 31 வரை மட்டுமே. தங்கம் வாங்க தங்கமயிலுக்கு வாங்க.